வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது ஆனி மாதத்தில் நிகழவிருக்கும் சுக்லபக்ஷ திதி துவயம் சிரார்த்த திதி பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு இருக்க வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் திதித்வயம் பற்றிய முழு விளக்கம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஆனி மாதம் 12/3/5126 நாள் 26/6/2025 புதன்கிழமை சிரார்த்த திதியானது சுக்லபக்ஷ வளர்பிறை பிரதம்யாம் பிரதமை திதி துதியாம் துதியை திதி திதித்வயம். இந்த திதித்வயம் இப்போ சொன்னது ஆனி மாதத்தில் இருக்கக்கூடிய சௌராதிமானக்காரர்களுக்கு சூரிய வம்சாவளிகள். ஆனால் சாந்திரமானக்காரர்களுக்கு இதே திதி தான். ஆனால் ஆஷாட மாதம் ஆடி மாதம், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ ஆனி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரை பிரதமை துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் இவ்விரு திதிகளில் இருந்தவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதர்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். ஏனெனில் துதியை திதியானது மறுநாள் பிற்பகல் 2:08 வரை தான் இருக்கின்றது. ஆகவே தங்களது குடும்பத்தில் ஆனி மாதம் சுக்லபக்ஷ வளவிரை துதியை திதியில் இறந்தவர்களுக்கு தாங்கள் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதர்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை அன்றைய தினத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் சிரார்த்த திதியானது சூரிய உதயத்திலிருந்து 22:30 நாழிகை இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது 20 நாழிகைன்னா 2 மணி. அப்போ 22 நாழிகைன்னாக்கா 3 மணி. இந்த 3 மணிக்குள்ள அந்த மறுநாள் திதியானது இருந்ததுனாக்க அன்னைக்கு தான் சிரார்த்த திதி. அதே சமயம் மறுநாள் இந்த திதியானது இந்த 3 மணியை விட கம்மியாக இருந்தால் முதல் நாளே செய்யணும். இதுதான் திதித்வயம். இந்த அதிக திதிங்கிறது தனி. அதாவது ஒரு சில நாள் பார்த்தேன்னா இந்த 2:30 மணி வரைக்கும் ஒரு திதி இருக்கும். ஆனால் மறுநாள் பார்த்தோம்னா மறு திதியானது 4 மணி வரைக்கும் இருக்கும். அப்போ 4 மணி வரைக்கும் இருக்குன்னாக்கா அன்றைக்கி தான் பண்ணணும். இந்த அதிதி திதிக்கும் திதித்வயத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதான். இதை புரிஞ்சுட்டெல்லாம் போகிறோம். அதன் பிரகாரம் தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதற்கு குறைவாக இருந்தால் அந்த திதியில் இறந்தவர்களுக்கு முதல் தினமே இந்த வருஷா வருஷம் இந்த பிதர்கர்மாவை செய்ய வேண்டும் என்று அன்றைய தினத்தில், அதாவது அந்த நாழிகை கம்மியாக இருக்கக்கூடிய தினத்தில் செய்யக்கூடாதுன்னு தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஏன்னா செத்து போயிட்டாக்க என்ன அவளுக்கு போனான்னா வேணாம், நாங்கள் இங்கே பண்ணுறது வந்தால் அவளுக்கு என்ன போகிறது அப்படின்னு ஒரு சந்தேகமானது எல்லாருக்கும் வரலாம். இப்போ நம்மளுடைய ஒரு மனிதனுடைய உயிரானது போகிறது
அப்படின்னா அது எப்படி போகும் அப்படின்னாக்கா ஸ்தூல ரூபமாக பிரேத்தம், அதுக்கு உருவமெல்லாம் கிடையாது யமலோகத்தில். இப்போ நான் போயிட்டேன்னாக்கா என்னுடைய ஸ்தூல ரூபம் தான் யமலோகம் போகும். நான் என்ன பாப்பங்கள் பண்ணேன், என்ன புண்ணியங்கள் பண்ணேன், அதுக்கு ஏற்ற மாதிரி யம தர்மராஜன் எனக்கு தண்டனையை கொடுப்பான். அது பிரேத ரூபமாக தான் இருக்கும், அதாவது ஸ்தூல ரூபம்னு பேர். அப்போ என்ன இருக்கு, அந்த ஸ்தூல ரூபத்துக்கு பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய அக்னி, ஆகாயம், ஜலம், காற்று, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களினுடைய மூலமாக தான் அவளுக்கு போகிறது. ஏன்னா பூமியில் தான் விளையிறது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னி, இதுதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் மூலமாக தான் அவளுக்கு போகிறது அந்த ஸ்தூல ரூபத்துக்கு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அதனால் அவசியம் நம்ம செய்யணும். அவளை பட்னி போட்டோம்னா பிரேத சாபம் என்பது நம்ம குடும்பத்தை மட்டும் கிடையாது, இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய 7-14 ஜென்மத்துக்கும் எடுக்கக்கூடிய அந்த சாபமானது, பித்ருதோஷமானது வந்துட்டே இருக்கும். அவளுக்கு நம்ம வருஷம் காரியம் பண்ணலன்னா. அவை அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வமுள்ள கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.